சாகிப் டாக்ஸ் பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் காயல் அதுவும் சாய்ப்போ சார். வணக்கம். வணக்கம். பீகார் தேர்தல் தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. பெரும்பான்மையான இடங்களை என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும் சொல்லிட்டு பாஜக முக்கிய தலைவர்லாம் சொல்றாங்க. எதிர்கட்சி தலைவராக கூட எடப்பாடி பழனிசாமி, வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பல தலைவர்கள்லாம் சொல்லிருக்காங்க. எப்படி பீகார் தேர்தல் தமிழ்நாட்டில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? ஸ்டாலின் அதை விட்டுருவாரு? ஆக்சுவலாக பீகாருடைய தேர்தல் வெற்றி, பாஜகவுடைய வெற்றி தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும் என்று சொன்னால் அப்போ அங்கே உள்ள ஈவென்ட் மிஷினை கொண்டு வர போகிறாங்களா என்னன்னு கேட்குறேன். ஓகே, அப்போ அது ஒரு கேள்வி. அது வானதி சீனிவாசன் தான் என்ன செய்யணும், பதில் சொல்ல வேண்டும். சரி, அப்போ இங்கேயும் எதிரொலிக்கும் அப்படின்னா அங்கே நிதிஷ்குமாரை தோளில் கையை போட்டு அவரை சின்ன பின்னமாக்கி சொல்லுவாங்கள்ல, சனக்காடு புடக்காடு ஆகிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆக்கிவிட்டு அவரை உட்கார வைத்து அவர் மேலே குதிரை சவாரி செய்து இன்றைக்கு பாஜக மேலே வந்திருக்கு. அப்போ அது போல் ஒருவேளை எடப்பாடியாரை செய்ய போகிறாங்களா? நான் வானதி சீனிவாசன் நான் கேட்க விரும்புகிறேன். அப்போ அதிமுக நாங்கள் தோளில் கை போட்டது, எடப்பாடியை கீழே போட்டு மிதிச்சுட்டு அதிமுக ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணிட்டு நாங்கள் மெஜாரிட்டியாக வருவோம் அப்படிங்கிற சொல்லாடலுக்கு சொல்லியிருக்காங்களா என்பதை கூடுதல் தகவலோடு விளக்கி தான் நல்லா இருந்திருக்கும். சரி, அது பக்கம் இருக்கட்டும். எந்த தேர்தலில் பண்ண போகிறாரு, எந்த தேர்தலில் பண்ண போறீங்கன்னு கேட்டார். 2026 வாங்க, அதை எதிர்பார்த்துருக்குறோம். இப்போ இதே கூட போல்டாக சொன்னார் யார்? அண்ணாமலை போல்டாக சொன்னாரா இல்லையா? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 ஜெயிப்போம். யார்? பாஜக இங்கே தமிழ்நாட்டில் ஜெயிக்குமா? அது சொல்லிட்டு இன்னொரு 40க்கு 40 காலி பண்ணிடுவோம். எதை? திமுக தலைமையில் அமைந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை. நான் ஸ்டாலின் தான் நினைச்சாரு. ஸ்டாலின் தான் சாதாரண மேட்ரு இல்லை. 45 வருஷமா இந்த அரசியலை கரைச்சி குடிச்சு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நிரூபித்தார் தலைமை ஸ்டாலின். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதி என்று ஹெச் ராஜா கதறும் அளவுக்கு செய்து விட்டார். அதோடு மட்டுமில்லை, அண்ணாமலையை அந்த கோயம்புத்தூர்ல மூத்திர சந்தில் முட்டு சந்தில் மோத வச்சார். அசிங்கப்பட்டு திரும்பினார். அப்போ இதையெல்லாம் பழைய மலரும் நினைவுகளை எல்லாம் மறந்துட்டதுனால 2026 மீண்டும் இங்கே காட்டப்படும். பீகாரில் நீங்கள் பண்ண கிரவுண்டு வேற, இந்த கிரவுண்டு பெரியார் கிரவுண்டு, புரியுதா? இந்த பெரியார் கிரவுண்டில் உங்கள் பால்னா பவுன்ஸ் ஆகாது, எல்லாம் நோ பால் தான். 2020 மேட்ச் இங்கே வந்தீங்கன்னா ஒவ்வொரு பாலும் 6 தான் பறக்கும். அதனால வானதி சீனிவாசன் அம்மா அவர்களே உங்களை வருகன்று வரவேற்கிறோம். ஸ்டாலின் நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடாது, சும்மா நினைக்கக்கூடாதா? ஸ்டாலின்டா நான் கேட்குறேங்க. நம்ம சொன்னால் திமுக செம்புமாங்க. நான் எனக்கு திமுக சம்மந்தம் கிடையாது, நான் திமுக காரணம் கிடையாது. ஆனால் உண்மை நிலை அப்படிதான். ஸ்டாலின்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வளர்ந்துருக்கிறார். கலைஞருடைய பீரியடில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வேற, இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வேற. இப்போ இருக்கிறது என்னன்னா, கலைஞர் பீரியட்லையும் பாஜக இருந்தது. அப்போ வாஜ்பாய் மாதிரி அத்வானி போன்ற தலைவர்கள் இருந்தார்கள். இப்போ இருக்கிற பாஜக அப்படி இல்லை, தனிப்பட்ட பாஜக இல்லை. பிஜேபியோடு இடி இருக்கிறது, ஐடி இருக்கிறது, சிபிஐ இருக்கிறது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்குது, இப்படி எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் இருக்கிறது. இது இல்லாமல் அதானி அம்பானி போல மிகப்பெரிய கார்பரேட் இருக்குது. இதை தாண்டி ஒரு களமாடி கொண்டிருக்காருன்னா எவ்வளோ அழுத்தம் இருக்கும், எவ்வளோ ப்ரெஷர் இருக்குங்கிற ஒரு ஊடகனா, ஒரு பத்திரிகை துறையை சார்ந்தவனா, ஒரு வழக்கறிஞரா, ஏன் அரசியல்வாதியாக நான் பார்க்கிறேன். அவ்வளவு அழுத்தம் உள்ளது. அதனால் ஸ்டாலின் சாதாரண ஆள் இல்லை. அதனால தான் தொல் திருமாவளவன் போன்றவர்கள், காங்கிரஸ் கட்சி செல்வி பிறந்தை போன்றவர்கள், மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய நம்முடைய வைகோ போன்றவர்கள், அது போன்ற ஜவாஹிருல்லா போன்றவர்கள், மூத்த பேராசிரியர் காதர் மைதீன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லாம் ஸ்டாலின் பின்னாடி என்ன செய்கிறாங்க, அணிவகுக்கிறாங்க. ஏன்? இங்கே பார்த்தீங்கன்னா மோசமான ஒலிகார்கி டிக்டேட்டர்ஷிப் சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இன்றைக்கு கருத்தியில் சமூக நீதியை தூக்கி பிடிக்கக்கூடிய தலைவராக இருக்கிற காரணத்தால் இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி எந்த சிதைவும் இல்லை. இதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், அதிமுகங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சியாக இருந்தது. அவர்களும் திராவிட பாரம்பரியத்தில் வந்த கட்சி தான். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு தனிப்பட்ட நபரால் என்ன ஆச்சு? சசிகலா அவுட், டிடிவி அவுட். எங்கே அவுட்டு? அதிமுகலேருந்து வெளியே அவுட்டு. ஓபிஎஸ் அவுட்டு. அப்புறம் மூத்த தலைவராக இருந்த செங்கோட்டையன் அவுட்டு. இந்த நிலையில் அவங்க 200 தொகுதியில் ஜெயிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அதுதான் பயமாக இருக்குது.
இப்போ அதே வானதி சீனிவாசன் என்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரோ அதே ஸ்டேட்மெண்ட்டை வந்து இவர் இபிஎஸ்ன்னு சொல்றாருன்னு சொன்னால் எப்படி சாத்தியம்? பீகார் தேர்தலோடு நீங்கள் நிறைய ஒப்பிட வேண்டியிருக்குது. பீகாருடைய கல நிறுவனத்தையும் நீங்கள் தமிழ்நாடு கல நிறுவனத்தையும் நீங்கள் ஒப்பிடவே முடியாது. இதனால் ஒரு விஷயத்தில் ஒப்பிடலாம். என்ன விஷயம் நான் சொல்கிறேன். என்ன விஷயம்? இப்போ உதாரணமாக இன்றைக்கு 3வது அணியாக மிகப்பெரிய சக்தியாக யாரை பில்டப் பண்ணுறாங்க? விஜயை பில்டப் பண்ணுறாங்க. அவ்வளோதானே. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயுடைய கட்சிக்கு 234 தொகுதிகளிலும் கட்டமைப்பு இருக்கா? கிடையாது. தாவேகா கட்சிக்குன்னு ஒரு கொள்கை ஏதாவது வகுத்திருக்காரா? இல்லை. ஏதாவது சொல்றாரு, திடீர்னு அண்ணாவும் சொல்லிடுவாரு, திடீர்னு எம்ஜிஆர் தூக்கிறாரு, இப்படிலாம் இருக்கிறார். அவர்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்கா நிரூபிக்கப்பட்டிருக்கா? இல்லை. ஆனா என்ன இது, அவர் யாரை சவால் விட்டு பேசுறாரு? ஸ்டாலினே சவால் விடுறாரு, நான் அடுத்த முதலமைச்சர் சொல்கிறாரு. இதே ட்ரெண்ட் எங்க இருந்துச்சுன்னா பிரசாந்த் கிஷோர் பீகார்ல இருந்தது. பீகார்ல வந்து மிகப்பெரிய ஒரு பில்டப் கொடுத்தாங்க. 10% ஓட்டு வாங்குவாரு, 20% ஓட்டு வாங்குவாரு. இன்றைக்கு வந்து தலையை கீழே கொடுத்து என்ன செய்றாரு அவரு? ஆஹா, தப்பு பண்ணிவிட்டோம், நாம நின்றதுனால இங்க எங்க வந்திருக்கு, பிஜேபி வந்திருக்குறீங்கிறத அவரு உணராதான் இல்லையோ, அவரு பின்னாடி போனாங்க பாருங்க. புரட்சி, எழுச்சி, ரெவல்யூஷன்லாம் எவல்யூஷன் போனாங்க பார்த்தீங்களா? அந்த தம்பிமார்கள் உணர்கிறாங்க. இப்பவுமே போட்டாங்க, பிளண்டர் மிஸ்டேக் ஆகிவிட்டது, இவர் வந்து பெரிய டிஸ்ட்ரக்ஷன் ஃபோர்ஸாக இருந்திருக்கிறார் என்பது தெளிவாக உணர்ந்திருக்காங்க. அது போலத்தான் பீகாருடைய தேர்தலை இங்கே கம்பேர் பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஃபோர்ஸாக இருப்பார் யாரு? நம்முடைய விஜய் இருப்பார். இது ஒரு கம்பேரிசன். ரெண்டாவது, ஆளக்கூடிய நிதிஷ்குமார், அவருக்கு மிகப்பெரிய ஒரு இது இருந்துச்சு, ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. நிதிஷ்குமார் வரவே மாட்டார் அப்படிலாம் வந்து சொன்னாங்க. நிதிஷ்குமார் எப்படி வந்திருக்காருன்னா இவிஎம் மிஷின் மூலமாக, முறைகேடு மூலமாக வந்திருக்கிறார். அப்போ என்னதான் வந்து நீங்கள் வந்து ஆளுங்கட்சியை வந்து எதிர்த்து சொன்னாலும் ஆளுங்கட்சி தான் திரும்பி வந்திருக்கிறது எங்கள் பீகாரில் அப்படின்னு நீங்கள் கம்பேரிசன் ஒத்துக்குருவாங்களா? அந்த கம்பேர் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அந்த பாகத்துக்காக சொல்கிறேன். வானதி சீனிவாசன் வந்து இதே இம்பாக்டை ஏற்படுத்தும் என்று சொன்னால் இப்போ ஆளக்கூடிய கட்சி தமிழ்நாட்டில் யாரு? திமுக. மீண்டும் திமுக வரும் சொல்றாராமோ, இருக்கிற இதோட மெஜாரிட்டியாக திமுக வரப்போகுது அப்படிங்கிற ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிதான் நாம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இருக்கக்கூடிய அதிமுக என்ன, எதிர்கட்சியா இருந்த அதிமுக 65 தொகுதியில வெற்றி பெற்றது. இப்போ ஒண்ணுமில்லாம போக போறாங்க அப்படிங்கிறத சூசகமாக சொல்லியிருக்கிறார். எடப்பாடியார் வந்து வானதி சீனிவாச அக்கா சொன்னதை கொஞ்சம் டீகோட் பண்ணி கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்க, இனியாவது சுதாரிப்பா இருங்க என்பதை அண்ணன் இபிஎஸ்க்கு ஒரு தகவலா பதிவு. இல்ல, இதுல அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ வந்து இந்தியா முழுவதும் ஒரு தங்களுடைய பலத்தை காமிக்கிறாங்க, ஆளுமையை காட்டுறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல இது காமிக்க வாய்ப்பு இருக்கும்ல? எப்படிங்க வாய்ப்புங்க? அந்த சிராக் பஸ்வான் ஏமாந்த மாதிரி இங்க தலித் சமூகம் ஏமாறாது. அங்கே வந்து அதாவது ராம்விலாஸ் பஸ்வானுக்கு உள்ள ஓட் பேங்கை சன்னமா சிதைத்து சிராக் பஸ்வான் அவனுடைய மகனை கொண்டு வந்து வைத்து தன் மகனை மீது இடி ஐடி மூலமாக சிபிஐ மூலமாக அவர் கையில எடுத்து அந்த தலித் சமூகத்துடைய வாக்குகளை எடுத்திருக்காங்க. 1% கண்டிப்பாக விழுந்திருக்கிறது. எப்படிதான் யாதவர்கள் வாக்கு விழாவிட்டாலும் மற்ற சமூக வாக்கு விழுந்திருக்கு. அது மாதிரி இங்க இல்லை. இங்க தலித் சமூகம் யாரு பின்னாடி நிற்குதுன்னு சொன்னால் திருமாவளவன் பின்னாடி தான் நிற்குது. அவர் கருத்தியலாக சனாதன எதிர்ப்பை மேற்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான முகாம்கள்ல முகாம் பொறுப்பாளர்கள், முகாம் என்றால் வந்து விசிகா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், ஒரு கிளை, ஒரு பூத்துன்னு வச்சுக்கிறீங்களா, அதாவது ஒரு 50 பேர் இருப்பாங்க, ஒரு கிராமம் இருக்கும், அது ஒரு நகரம், அதாவது முகாமே நகரம், அப்புறம் ஒன்றியம், மாவட்டம், மண்டலம், மாநிலம் பிரிச்சிருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான முகாம்கள் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. அந்த முகாமுடைய பொறுப்பாளர்கிட்ட போய் பிஜேபியை பத்தி பேசுங்கன்னு சொன்னா அவன் ஹெட்கேவர், கோல்வர்க்கர், மூஞ்சே, பரான்ஸ்பேன் ஆரம்பித்து லோக்கல்ல இருக்கக்கூடிய அமித்ஷா, மோடி, அமித்ஷா, மோகன் பாகவத்தின் தொடங்கி இங்க இருக்கக்கூடிய தமிழிசை வரைக்கும் பேசி முடிப்பாங்க 2 மணி நேரத்துல. அவ்வளவு கருத்தியலாக வார்க்கப்பட்டிருக்காங்க. அந்த சமூகம் எப்படி பாஜக போகும்? அப்ப திருமாவளவன் பின்னாடி தான், எழுச்சி தமிழர் பின்னாடி தான் அந்த ஒட்டுமொத்த சமூகம் இருக்கிறது, தலித் சமூகம் இருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 13 to 15% ஓட்டு வங்கியை கொண்ட ஒரு கட்சி, விசிகா கட்சி, பலமான ஒரு கூட்டணி பக்கம் இருக்கும்போது நீங்க எப்படி இந்த கிரவுண்ட்ல விளையாடுவீங்க? இங்க சிராக் பஸ்வான் கிடையாத, ஏக்நாத் சிண்டேகள் இங்க கிடையாத. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டு நம்ம மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்னா எஸ்ஆர் வந்து விட்டது. ஒரு காலத்துல பால் தாக்கரையும் சரத் பவாரும் தான் மகாராஷ்டிராவில் கிங் மேக்கர். சிவசேனாவா அது தேசியவாத காங்கிரஸா? தேசியவாத காங்கிரஸ் எங்க இருப்பாங்க? காங்கிரஸோடு சில கூட்டணி இருப்பாங்க. அதாவது விலாஸ்ராவ் தேஷ்முக் போன்றவர்கள்லாம் காங்கிரஸ் தலைவராக வந்தாங்க, சிஎம்மாக ஆண்டாங்க.
முதலமைச்சராக வந்து சிறந்த ஆட்சியெல்லாம் கொடுத்தாங்க எங்கே மகாராஷ்டிராவில். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டேகளை உருவாக்கி அந்த சிவசேனா 2ஆக பிளந்தார்கள். அதுபோல் பார்த்தீங்கன்னா அஜித் பவாரை கையில் தூக்கி அந்த சரத்பவார் கட்சியை வந்து பலகீனப்படுத்தினாங்க. இப்போ யார் ஆண்டு கொண்டிருக்கிறார் மகாராஷ்டிராவை? பாஜக ஆண்டு கொண்டிருக்கிறது. இதே போல தான் ஒவ்வொரு இடத்திலும் இந்த மாநில கட்சிகளை எல்லாம் பிளந்து சின்ன பின்னமாக்கி குதிரை சவாரி செய்து தான் பாஜக வந்து ஆட்சியை பிடித்து கொண்டிருக்குது என்பதை யார் உணர்றாங்க இல்லையோ அதிமுக தோழர்கள் தொண்டர்கள் கண்டிப்பாக உணர வேண்டும். இதை இங்கே வந்து திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதுபோல முஸ்லீம் லீக், மாமக எல்லாம் உணர்ந்திருக்கிறாங்க. அதனால ஒரே அணியில இருக்கிறாங்க. அப்ப 2026 தேர்தலில் ஸ்டாலின் திருமாவளவன் வந்து அசால்ட்டா டீல் பண்ணுவாங்களா? வலது கையில இல்ல இடது கையில டீல் பண்ணுவாங்க. அதான் எப்போ அறிவிக்குன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் அறிவிப்பு வரட்டுமே. எங்க களத்துக்கு வாங்கய்யா. களத்துல நாங்க எப்படி ஓட விடுறோன்னு பாருங்க. இவிஎம் மிஷின் அங்கே டேம்பர் பண்ணாம நீ இங்கே டேம்பர் பண்ண விட மாட்டோம். நீ இங்கே வந்து கரண்ட் லைட் எல்லாம் ஆஃப் பண்ண முடியாது. இங்கே வந்துட்டு சிசிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து என்ன செய்ய முடியாது, ஆஃப் பண்ண முடியாது. கண்டெய்னரை கொண்டு வந்தாங்கன்னா கெட்டி வச்சிருவோம், கெட்டி வச்சு உரிச்சிருவோம். கண்டெய்னர் வந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான், எலெக்ஷன் நடக்காது. அந்த அளவுக்கு என்ன செய்வோம், வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கேம்பன்லேயே பேசுவாங்க. நான் பேசலை, எலெக்ஷனை நிறுத்திடுவோம் அடிச்சிருவோம், நான் பேசுகிறேன் வன்முறையாக பேச மாட்டோம். அப்படிப்பட்ட தொண்டர்களை பெற்ற கட்சியில் இங்கே இருக்கிறது. எலெக்ஷன் ஜனநாயகப்படி நடக்கணும். ஜனநாயகத்துக்கு எதிராக எந்த விதமான வன்முறை நடக்கக்கூடாது. இதை சட்டத்துக்கு புறமா யார் வந்து அதை பூத்தை கேப்சர் பண்ண வந்தாலும் கெட்டி வச்சிருவாங்க. இங்க மோடி அமித்ஷா அவருடைய திட்டங்கள் எடுபடாதா? பருப்பு வேவாது. ஏற்கனவே மோடி சொன்னாரா இல்லையா உங்களுக்கு? 2024 ஹே தமிழ்நாடு ஹே ஸ்டாலின் நகி ஹேண்டாரு. 2024 வந்து திமுக இருக்காம ஆக்கிடுவோம், ஸ்டாலினை இருக்க மாட்டான்டாரு. இன்னும் சொல்லிட்டு போனதான் இன்னும் வரல தமிழ்நாட்டுக்கு. இப்படி சொல்லிட்டு 2024 போனார், ஒரே போக்கா போனாரு. 2026 வருவார், வந்து திருக்குறள்லாம் படிப்பாரு. திருக்குறள் படிச்சு முடிச்சப்ப நாமளும் இப்படி உட்காருவோம், மோடிஜி ஹேன்னு சொல்லி நம்ம அவர் சொன்ன எல்லாத்தையும் சொல்லி பிச்சு பிச்சு பறக்க விடுவோம். 2026 களம் தமிழ்நாடு களமே வேற. வானதி அக்கா சீனிவாசன் வரட்டும், மோடி அமித்ஷா எல்லாமே வரட்டும். அங்கே பீகாருடைய அந்த ஃபார்முலாவை எங்கே நீங்கள் யூஸ் பண்ண முடிஞ்சா யூஸ் பண்ணி பார்க்கட்டும். எங்கே நெத்தி அடி அடிச்சு அனுப்புவோம். 2026 எங்களுடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதை வந்து இப்போவுமே நாங்கள் டெக்ளேர் பண்ணுறோம். அவ்வளோ ஸ்ட்ராங் ஹோல்டாக நாங்கள் இருக்கிறோம். இந்த கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 46% தாண்டி இருக்குது. எதிர் கூட்டணி ஒன்றும் இல்லை. அதனால தான் சங்கிகள்லாம் கதறி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் 2026 எப்படி அமைகிறது. நன்றி சார். நன்றி.